வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. பராபவ வருடம் ஆனி மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அவரோடு சகாய ஸ்தானாதிபதி சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். இதுவரை உங்கள் ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து உச்சம் பெறுகிறார். தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் தனவரவு திருப்திகரமாக இருக்கும். பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுப காரியம் தானாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த இடர்பாடுகள் அகலும். அதே போல் ஆனி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 19/6/2026 அன்று ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். லாபாதிபதியாக விளங்கும் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது விரயம் அதிகரிக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடும். சுப செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம். குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். பத்திரப்பதிவில் இருந்த இடையூறு அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடினமான நேரம் இது. சோதனை காலம் என்று கூட சொல்லலாம். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பணிச்சுமையை அதிகமாக கொடுப்பார்கள். திசா புத்தி பலம் இழந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து விலகிச் செல்லும் சூழ்நிலை உருவாகும். அதே போல் ஆனி 21ஆம் தேதி, அதாவது 5/7/2026 அன்று சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க ஒரு பெரும் தொகையை செலவிடுவீர்கள். குறிப்பாக பிள்ளைகளின் மேற்படிப்பிற்காகவோ வெளிநாடு சென்று பணிபுரிவதற்காகவோ நீங்கள் செய்யும் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொண்டு உங்களுக்கு கிடைத்த பங்கில் என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். சகோதர வர்க்கத்தினரின் ஆதரவு திருப்தி தரும். அதிக பயணங்களில் விளைவாக ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. ஆனி 31ஆம் தேதி 15/7/2026 அன்று மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றும் பாக்யாதிபதியான அவர் தனது வக்ர காலத்தில் நன்மைகளை தொடர்ந்து செய்தாலும் ஒரு சில சமயங்களில் இனம் புரியாத கவலைக்கு ஆட்படுத்தி விடுவார். குரு பகவான் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குருவின் பார்வை அவர் மீது பதிகிறது. எனவே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. சனியின் பார்வை 4, 7, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே தாயின் உடல்நலம் சீராகும். இடம் வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். கட்டிய வீடு பாதியில் நிற்கின்றதே என்ற கவலை இனி மாறும். உங்களுக்கோ உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ வாழ்க்கை துணை அமைவதற்கான வழி பிறக்கும். பயணங்கள் அதிகரிக்கும்.